அண்மை செய்தி. தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு IAS அதிகாரிகள் மீண்டும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு 65 IAS அதிகாரிகள் ஒரே நாளில் மாற்றப்பட்டு ஒரு மிகப்பெரிய அந்த டிரான்ஸ்பர் என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் சில IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதில் பல ஆணையர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர்களாக செயல்பட்டு வந்தவர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆவடி, சேலம், நெல்லை, ஒசூர், கடலூர் ஆகிய மாநகராட்சிகளினுடைய ஆணையர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவதாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கையை பொறுத்தவரையிலே வழக்கமான ஒரு நடவடிக்கை, அதாவது நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக இந்த IAS அதிகாரிகள் மாற்றத்தின் பின்னால் இந்த வழக்கமாக மாற்றுவது, நிர்வாகமாக மாற்றுவது என்பது ஒன்று இருக்கும், பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் என்று ஒன்று இருக்கும். ஆனால் இவர்கள் பொறுத்தவரையிலே வழக்கமான நிர்வாக காரணங்களுக்காக மாற்றப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தற்போது கையொப்பமிட்டு இந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் என்பது வெளியாகி இருக்கின்றது. இதில் பல்வேறு ஆணையர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோரும் கூட அவர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பணியிட மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.